வெல்கம் பேக் டு சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி. நான் ஷர்மிளா. இன்றைக்கி புரட்டாசி 3வது சனிக்கிழமை நம்ம வீட்டில் துளசி பூஜை பண்ணியிருந்தோம். ஸோ அதோட வீடியோ தான் இது. எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ரொம்பலாம் நான் வச்சு பண்ணலை. எப்போவுமே நார்மலாக நம்ம எப்படி துளசி பூஜை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு மாக்கோளத்துக்கு நான் அரிசியை ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு மனையில் பெருமாளையும் அமர்த்தி நான் பூஜை பண்ண போகிறேன். இது எப்போவுமே துளசி பூஜை பண்ணும்போது பெருமாளும் கொண்டு வச்சு பண்ணுவேனான்னு கேட்டால் கிடையாது. இன்றைக்கி ஸ்பெஷல் புரட்டாசி அப்படின்றனால, அது புரட்டாசி சனிக்கிழமைன்றனால நான் பெருமாளையும் அமர்த்தி நான் பூஜை பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு மேடைக்கு அழகாக சங்கு சக்கர நாமம் வரைஞ்சிட்டு அப்படியே துளசி மாடத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். காலையிலே நல்லா கழுவி விட்டுருந்தேன். அது இப்போ பன்னீர் வச்சு லைட்டாக தொடச்சிட்டு அப்படியே கீழே லைட்டாக தொடச்சிட்டு நம்ம கோலம் போட்டுக்கலாம். எப்போவுமே துளசி மாடத்துக்கு டெய்லி கோலம் போட்டு விளக்கேற்றணும். தண்ணி பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைக்கணும். ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும். ஸோ இது ரெகுலராக பண்ணணும். நான் கோலம் போட்டுக்கிறேன், தாமரை கோலம். அது போட்டதுக்கப்புறம் மனையை வச்சுட்டு சுவாமியையும் கொண்டு அமர்த்தியாச்சு. இப்போ தீர்த்தம் ரெடி பண்ணிக்கலாம். அதில் நல்ல சுத்தமான தண்ணியில் ஏலக்காய், அதோட பச்சை கற்பூரம், துளசி இது போட்டாலே உங்களுக்கு துளசி தீர்த்தம் ரெடி ஆயிரும். நார்மலாக இது டெய்லி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் பானகம் வைக்க போகிறோம். நாட்டு சர்க்கரை, பச்சை கற்பூரம், ஏலக்காய், துளசி, புளி தண்ணி, லெமன் ஜூஸ் கொஞ்சம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் வெளியே அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ எங்கெங்கே என்ன வைக்க போகிறேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ விளக்கும் ஏற்றி வச்சுட்டு இப்போ நான் பூஜைகள் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளுங்க. யாருனாலும் இந்த பூஜை பண்ணிடலாம். அதே மாதிரி யாரெல்லாம் துளசி மாடம் வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக ரெகுலராக பூஜை பண்ணுங்கள். இதில் நிறைய நல்ல விஷயம் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லது துளசி பூஜை பண்ணுறது. அண்ட் நான் தீப தூப ஆர்த்தி எல்லாமே காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். காசு கூட வச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாம், பூ வச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாம், குங்குமம் அர்ச்சனை பண்ணிக்கலாம். நான் குங்குமத்தால் ஒரு 108 அர்ச்சனை போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறேன். துளசி 108 போற்றின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு கூகுளில் எல்லாமே காட்டும். ஸோ அதை ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிறேன். இது மாதிரி நெய்வேத்தியமாக நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், அதோட கொஞ்சம் கற்கண்டு, பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச கற்கண்டு, துளசி தீர்த்தம், அதோட பானகம் இதெல்லாம் வச்சு படைச்சிருந்தேன். இந்த மாதிரி தாங்க, ரொம்ப சிம்பிள். யாருனாலும் இந்த பூஜை பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.